உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் இரண்டாவது மகளான மாதேவடிகள் வசிக்கின்ற பௌத்த மடாலயம். அங்கு போய்தான் அவர்களிடம்தான் மதுராந்தக கண்டராதித்தர் அடைக்கலம் கேட்டிருக்கிறார் என்றாள் ராஜராஜி. பஞ்சவன் மாதேவி கண்மூடி கொண்டார். என் சிவனே, என் சிவனே என்று உள்ளுக்குள் கதறினார். இங்கே ஆனந்தமயமாய் ஒரு மனிதர் உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு கற்றளி எழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்து செய்து கொண்டிருக்க, சிவனுக்கு மிக பெரிய கோவில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்ற ஆவலோடு அலைந்து கொண்டிருக்க, அவருக்கு எதிராய் அவரை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்று வருத்தப்பட்டார். அரசரின் ஒரு வேதனை இன்னொரு வேதனையிடம் போய் நிற்கிறது. இந்த வேதனை அந்த வேதனையிடம் அடைக்கலம் கேட்டு இரண்டு வேதனைகளும் ஒன்றாக இருந்திருக்கிறது. அங்கு என்ன நடந்ததோ இனி என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று வேதனைப்பட்டார். அரசருடைய முதல் மகள் குந்தவை, இரண்டாவது மகள் மாதேவடிகள், மூன்றாவது குழந்தை மகன் ராஜேந்திரன். மாதேவடிகள் 16 வயதில் சிவனை மறுத்து சிவன் கோயில் பூஜையை மறந்து சபைக்கு வந்த பௌத்தர்களோடு வெளியேறி, இனி அரசவைக்கு திரும்ப மாட்டேன், அரசருக்கு மகளாக இருக்க மாட்டேன், இனி நான் துறவி என்று தெளிவாக அறிவித்துவிட்டு போய்விட்டாள். மாதேவடிகள் நன்கு நடனமாடக்கூடியவள், அருமையாய் பாடக்கூடியவள், அற்புதமாய் சித்திரம் வரைபவள், மிகுந்த புத்திசாலி, கேள்வி கேட்பதில் மிகுந்த சாமர்த்தியசாலி, குதிரை ஏற்றம் கற்றவள், வில்வித்தை தெரிந்தவள். இப்படி எல்லா கலைகளையும் கற்று அவள் அனைத்தையும் நொடி நேரத்தில் உதறி நான் துறவி என்று போனது அரசருக்கு பேரிடியாய் இருந்தது. அதிலிருந்து அரசர் மேல 2 வருடங்கள் ஆயிற்று. இவ்வாறு தன் இரண்டாவது மகள் பெயர் மாற்றி கொண்டு மாதேவடிகள் என்று தன்னை அழைத்து கொண்டு பௌத்த மதத்தை தழுவியதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குடும்பத்தார் எவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் சீறி எழ, அரசர் மட்டும் கை உயர்த்தி, என்னுடைய ஆட்சியில் யாருக்கு எந்த மதம் பிடிக்கிறதோ அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றலாம். இந்த ஊரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, என் உறவினர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதம் மாற பூரண உரிமை உண்டு. எனவே என் மகள் அவளுக்கு விருப்பமான மதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அவள் மறுபடியும் மனம் மாறி இந்த வீட்டிற்கு வந்தாலும் 2 கை விரித்து அவளை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். மக்கள் தேசத்திற்கு எதிராக திரும்பினால் மட்டுமே நான் பகைவனாக மாறுவேன். இந்த தேசத்திற்கு எந்த இடையூறும் செய்யாத வகையில் மதம் மாறினாலும் சரி, இனம் மாறி திருமணம் செய்து கொண்டாலும் சரி, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று அரசபையில் உரக்க அறிவித்தார். மதம் மாறிய மாதேவடிகளுக்கு சீர்சனத்தி செய்வது போல் நிரம்ப பொருட்கள் கொடுத்து பசுக்களும் ஆடுகளும் துணிமணிகளும் பொற்களஞ்சுகளும் அனுப்பி கௌரவித்தார். ஆனால் இதைவிட கொடுமையான விஷயம் அதற்கு முன் நடந்தது. சைவ சமயத்தையே உயிராக கருதி திருவல்லம் என்கிற கிராமத்திலே தங்கி அங்குள்ள மிகப்பெரிய சிவன் கோயிலை பராமரித்து வந்த மதுராந்தக கண்டராதித்தர் திடீரென்று காணாமல் போனது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. மேல்பாடி வரை போய் வருகிறேன், நாளை அரிஞ்சயருக்கு திதி வருகிறது என்று புறப்பட்டு போன மதுராந்தக கண்டராதித்தரை பிறகு காணவே இல்லை. அவரை சிலர் கடத்தி கொண்டு போனார்கள் என்று சேதி வந்த போது சோழ தேசம் முழுவதும் வலை வீசி தேடியும் கிடைக்கவில்லை. சேர தேசம், பாண்டிய தேசம் என எல்லா இடங்களிலும் தேடியும் அவர் காண கிடைக்கவில்லை. அவரை பாண்டிய நாட்டின் ஆபத்துதவிகள் எனப்படும் ஒரு தனிப்படை சோழ தேசத்தை பழிவாங்குவதற்காக சபதமேற்று அழைத்து போய் இருக்கிறதாய் தகவல்கள் வந்தன. அவர்கள் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. தேடுதல் ஓயும் வரைக்கும் அவர்கள் நிரந்தரமாய் தங்கப் போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரையை அடைந்து அங்கிருந்து வடக்கே போய் சரணடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தனக்கு உரிமையுள்ள சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜர் அமர்ந்திருக்கிறார் என்றும் அவர் வாரிசுகளை மறுபடி அரசாள முற்படுகின்றன என்றும் அதை உடைத்தெறிந்து
தன்னுடைய ஆட்சியை தான் நிலைநிறுத்தி சபதம் மேற்கொண்டு அதற்காக படை திரட்ட வடமேற்கே மதுராந்தக கண்டராதித்தர் போயிருக்கிறார் என்றும் திருவல்லம் முழுவதும் செய்தி பரப்பப்பட்டது. யார் இந்த செய்தியை பரப்பினார்கள் என்று விசாரிக்க மதுராந்தக கண்டராதித்தரே இப்படி பரப்ப சொன்னதாகவும் சிலர் சொன்னார்கள். இந்த செய்தி மதுரையிலும் சேர தேசத்திலும் அதிகம் பேசப்பட்டது. தஞ்சையில் கிசுகிசுப்பாக பரிமாறி கொள்ளப்பட்டது. சோழ தேசத்திற்கு எப்போதும் ஒரு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால்தான் சோழ தேசம் சிறப்பாக இருக்கும் என்று குடிமக்களால் சிரிப்பாக சொல்லப்பட்டது. அந்த சிரிப்பினூடே கவலையும் இருந்தது. ஆனால் 2-3 வருடங்களாக மதுராந்தக கண்டராதித்தரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அவர் எங்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. போர் என்ற ஒன்று வருமல்லவா, அப்போது பார்த்து கொள்ளலாம். படை திரட்டி சோழ தேசத்தை நோக்கி வருவதற்கு சில நாட்கள் ஆகுமல்லவா. படை திரட்டுகிறார்கள் என்று தெரிந்தால் போதும், நான் திரட்டுகிற இடம் நோக்கி என் படைகளை திரட்டி கொண்டு போவேன். நேருக்கு நேர் மோதுகிற போது அவர்கள் யார் யார் என்று தெரிந்து போகும். யார் பக்கம் இறைவன் இருக்கிறான் என்பது விளங்கிவிடும். எனவே சபதம் செய்துவிட்டு காணாமல் போனவனை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவன் யாரிடம் போய் சேர்ந்தாலும் அது பற்றி கவலை இல்லை. சதி திட்டங்கள் ரகசியமாக தீட்டலாம். போர் நேரடியாகத்தானே நடத்த வேண்டும். நம்முடைய பலத்தை போரின் போது நாம் காட்டுவோம். அதுவரை அவரவர் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருக்கலாம். வீணாக தெருவில் அரசியல் பேசுவது என்பது எனக்கு பிடித்தமான விஷயம் அல்ல. சோழ தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் இருக்கின்றன. சோழ தேசத்தின் விளை நிலங்களை அளவெடுக்க வேண்டும். எல்லா கிராமங்களையும் ஒன்று திரட்டி அதற்கு பொதுவான சபை அமைக்க வேண்டும். அந்த சபைக்கு ஆட்களை நல்ல முறையில் தேர்வு செய்ய குடவோலை முறை வகுக்க வேண்டும். 3 வருடத்திற்கு ஒரு முறை குடவோலை முறை நடத்த வேண்டும். எல்லா குடியினருக்கும் எல்லாவித வசதிகளும் கிடைத்து மக்களை சந்தோஷமாக வாழ வைப்பதே உயரதிகாரிகளின் கடமையாக, படித்தவர்களின் கடமையாக, செல்வந்தர்களின் கடமையாக இருக்க வேண்டும். நமது மக்களை நாமே இழிவுபடுத்துவதும் இனம் சொல்லி புண்படுத்துவதும் சற்றும் தகாது. திறமையுள்ளவர் எந்த இனத்தில் இருப்பினும் அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அதுதான் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இல்லையெனில் நாம் ஒரு சொல்லால் இழிவுபடுத்தினோம் என்றால் நம் பிள்ளைகள் 3 சொற்களால் இழிவுபடுத்த துவங்குவார்கள் என்று மதுராந்தக கண்டராதித்த தேவர் விஷயத்தை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சாதாரணமாக்கி விட்டார். அவர் இன வேறுபாடு கூடாது என்று பேசியதுதான் மக்களுக்கு முக்கியமாக போய்விட்டது. விளை நிலங்களை அளக்கிற விஷயத்திற்கு ஜனங்கள் திசை திரும்பி விட்டார்கள். 3 போக நிலம் எது, 2 போக நிலம் எது, 1 போக நிலம் எது என்று சர்ச்சையில் இறங்கிவிட்டார்கள். 1 போக நிலம் அதிகம் இருப்பது தெரிந்ததால் கால்வாய்கள் வெட்டும் பணியும் கூடவே தொடர்ந்து நடந்தன. மக்களுக்கு மதுராந்தக கண்டராதித்த தேவர் காணாமல் போனது நினைவில்லாமல் போய்விட்டது. திடீரென்று அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டதும் பஞ்சவன் மாதேவி திகைத்தார். அவர் எதிரியா அல்லது உறவா என்று புரியாமல் வெளித்தார். நேரே சோழ தேசத்திற்கு வந்தால் தான் சொல்பவைகளை நம்புவார்களோ மாட்டார்களோ என்று பயந்து எங்கோ ஒரு பௌத்த மடத்தில் மாதேவடிகளின் பாதுகாப்பில் தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் அழித்துவிட்டு முற்றிலும் உருமாறி மதுராந்தக கண்டராதித்த தேவர் அமைதியாக உட்கார்ந்து விட்டார். முதலில் வேடமாக பௌத்த துறவி ஆடைகளை அணிந்தாலும் பிறகு மெல்ல மெல்ல மாறி மாதேவடிகளின் போதனையால் அவரும் பௌத்தராகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அவர் பௌத்தரானாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த யுகத்தின் மனிதர், சோழ தேசத்தின் நல்முத்து. எனவே அவருக்கு தீங்கு இழைக்கப்படுவதை நான் சகிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லி ஓலை எழுதி இருக்கிறார். அந்த ஓலை மும்முடி சோழர் பல்லவராயனிடம் கிடைத்தது. பல்லவராயன் அதை ராஜேந்திரருக்கு சொல்லி ராஜேந்திரர் உடனடியாக அந்த தகவலை உங்களிடம் சொல்ல சொன்னார். தன்னை தேட வேண்டாம் என்றும் அப்படி தேடினால் அது எதிரிகளுக்கு உதவியாக போய்விடும் என்றும் மதுராந்தக கண்டராதித்த தேவர் எழுதியிருக்கிறார். இந்த ஓலையை வைத்துக்கொண்டு இந்த அபிசார ஹோம விஷயத்தை நம்புவதா வேண்டாமா என்று
ராஜேந்திரருக்கு தெரியவில்லை. எனவே இந்த செய்தி உங்களுக்கு வந்தது. நீங்கள் இதை உடனடியாக கருவூர் தேவரிடம் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இதனால் எந்த தவறும் நேர்ந்துவிடக் கூடாது என்பது அவருடைய எண்ணம். இவையே தங்களுக்கு சொல்லுமாறு எனக்கு சொல்லப்பட்ட தகவல்கள். அனைத்தையும் தெரிவித்து விட்டேன். ராஜராஜி கையெடுத்து கும்பிட்டாள். உள்ளே போகலாம் வா சொல்லிவிட்டு பஞ்சவன் மாதேவி எழுந்து உள்ளே போனார். ராஜராஜிக்கும் மற்றவர்களுக்கும் தங்குவதற்கு இடம் ஒதுக்கி கொடுத்தார். அனைவருக்கும் மாற்றுடைகள் தர சொன்னார். மெல்ல மேல் தளத்திற்கு படியேறினார். மரத்தாலான படிகளை கடந்து மேல் தளம் நடந்து போய் வளைந்த பிறகு ஈசான்ய மூலையில் இருக்கும் பெரிய அறையின் கதவை மெல்ல மூடினார். அந்த அறை இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. நடுவில் கனமான மரத்தடுப்பு போடப்பட்டிருந்தது. அந்த மரத்தடுப்பு தெற்கு பார்த்த சாளரங்களை கொண்டிருந்தது. அந்த மரத்தடுப்பை தாண்டி அவர் உள்ளே போக பெரிய கட்டலில் பஞ்சனைகள் இருக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தலைக்கு திண்டு வைத்து கால் அகட்டி படுத்திருந்தார். அவர் மார்பின் மீது ஒரு மெல்லிய துணி மட்டும் போர்த்தப்பட்டிருந்தது. கழுத்தில் அரசனாகும் போது அணிந்த மாணிக்க பதக்கம் இருந்தது. கோபுரங்களையும் கங்கணங்களையும் கழற்றி வைத்திருந்தார். காது குண்டலங்களில் வைரங்கள் மின்னின. அவர் மூச்சு சீராக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. பஞ்சவன் மாதேவி மெல்ல அவருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டார். அவரையே உற்று பார்த்தார். அரசு என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம்! ஒரு மன்னனுக்கு என்னவெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றன! அவனை அந்த பதவியிலிருந்து விலக்க எத்தனை பேர் எத்தனை விதமாய் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அத்தனையையும் மீறி இந்த மனிதர் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டிருக்கிறார். தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த ஆசையில் இருந்து சிறிதளவும் பிசகாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஆசைகள் எல்லாம் மிக பெரிய ஆசைகளாக இருக்கின்றன. பிரம்மாண்டமாக இருக்கின்றன. 4 பனை உயரத்துக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று இவர் சொல்லி 15 வருடங்கள் ஆகிவிட்டன. திரும்ப திரும்ப எவரை சந்தித்தாலும் எங்கு சந்தித்தாலோ இந்த கோவில் பற்றிய பேச்சாகவே இவர் மனது திரும்பிவிட்டது. கோயில் தவிர வேறு எதுவும் செய்ய இவருக்கு எண்ணமே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. ஆனால் இத்தகைய ஒரு மனிதரை, சோழ தேசத்தின் நாகரிகத்தை உச்சாணி கிளைக்கு கொண்டு போனவரை பேய் பிசாசால் அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். படையெடுத்து வர முடியாத போது, வாள் உருவி நேருக்கு நேர் நிற்க முடியாத போது அவரின் முதுகுக்கு பின்னால் மந்திர வித்தைகள் செய்து அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். பஞ்சவன் மாதேவி அவருக்கு அருகே படுத்துக்கொண்டு மெல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் நெஞ்சை நீவி கொடுத்தார். ஆதிகேசவன் நடந்து மாளிகை விட்டு வெளியே போனார். அந்த ஊர் எல்லையில் உள்ள கொட்டாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காவல் வீரனை எழுப்பினார். என்னை கொண்டு போய் பழமர்நேரியில் விடு என்று கட்டளையிட்டார். அவன் எழுந்து முகம் துடைத்து கொண்டு குதிரையை சிறு தேரில் பூட்டினான். 2 பேர் நின்று பயணம் செய்கிற சிறு தேர் அது. உட்கார்ந்தால் குதிரைக்கு எடை கூடி கஷ்டமாக இருக்கும் என்பதால் கால் பரப்பி அருகே இருக்கிற மூங்கில் பிடித்து நின்று கொண்டே வருவார்கள். ஒருவர் தாராளமாக ஓட்டிக்கொண்டு வரலாம். இருவர் எளிதாக பயணம் செய்யலாம். சில சமயம் இம்மாதிரி தேரில் 3-4 பேர் கூட ஏறுவதுண்டு. நல்ல குதிரை பூட்டி 2 பேர் ஏற அந்த குதிரை வெகு விரைவில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிடும். அவர் பழமர்நேரியை கால் நாழிகையில் அடைந்தார். குதிரைக்காரனுக்கு காசு கொடுத்தார். வீடு நோக்கி நடந்தார். வீட்டை அடைந்து கதவு தட்டினார். குமுதினி கதவு திறக்க உள்ளே போய் முற்றத்தில் இறங்கி கை கால் அலம்பி முதுகு முழுவதும் ஜலமடித்து தெளித்து கொண்டு இடுப்பு வேட்டியை உருவி போட்டு தலைக்கு தண்ணீர் தெளித்து மறு வினாடியே உடைமாற்றி பல் தேய்த்து உலர்ந்த துண்டால் முகம் தலை எல்லாம் துடைத்து சிகையை பிரித்து விட்டு கொண்டு மறுபடியும் திருமண் எழுதி இடுப்பு வேட்டியை சரசரவென்று மடித்து கட்டி கொண்டு மேல் துணியை இடுப்பில் இறுக்கி கொண்டு வீட்டின் அடுப்பு தளத்தில் நடுப்புறத்தில் படுத்திருக்கும் பிரம்மராயருக்கு அருகே போய் நின்றார். பிரம்மராயர் எழுந்து உட்கார்ந்ததும் அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தார். ஆதிகேசவன், உட்கார். பிரம்மராயர் கை காட்ட
ஆதிகேசவன் பிரம்மராயருக்கு அருகே உட்கார்ந்தார். என்ன ராஜராஜி, எதற்கு வந்திருக்கிறார்? பிரம்மராயர் கேட்டார். மிக மிக முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கிறார். ஆதிகேசவன் பதிலுரைத்தார். அப்படியா? அதை என்னிடம் சொல்லவில்லையே. யாரிடம் சொன்னாள்? மன்னரிடம் வழியில் பேசினாளா? மன்னரிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. மன்னரை மேலே மாடிக்கு அனுப்பிவிட்டு கீழே தூங்கப் போவது போல பாவனை செய்து பஞ்சவன் மாதேவியை தனியே சந்தித்து பேசினாள். பஞ்சவன் மாதேவியிடம் அவள் சொன்ன விஷயங்களை ஒட்டு கேட்டுவிட்டு உங்களிடம் வந்து சொல்கிறேன். நல்லது. என்ன விஷயம்? மதுராந்தக கண்டராதித்த தேவர் ஓலை அனுப்பியிருக்கிறார். என்ன? அதிர்ந்து போய் பிரம்மராயர் திரும்பினார். ஆச்சரியத்தோடு கேட்டார். காணாமல் போன மதுராந்தக கண்டராதித்தரா? ஆமாம். உத்தம சோழனுடைய மகனாரா? ஆமாம். என்ன என்ன ஓலை? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எதிராக கொல்லிமலையில் பாண்டிய தேசத்து ஆபத்துதவி வீரர்களால் அபிசார ஹோமம் செய்யப்படுகிறது. அந்த ஹோமம் பூத பைசாசங்களை கிளறி ராஜராஜ தேவர் மீது வந்து விழ செய்யும். தேவர் உடல் நலம் இதனால் பாதிக்கப்படும். அவர் பற்கள் விழத் தொடங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த ஹோமம் முடிவதற்கு இன்னும் சிறிது நாட்களே இருக்கின்றன. இதை பற்றிய விவரங்களை கருவூர் தேவரிடம் சொல்லி கருவூர் தேவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரர் கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னாள். ராஜேந்திரர் யார் யாரிடம் இதை சொல்ல சொல்லியிருக்கிறார்? இளவரசர் ராஜேந்திரர் இதை பஞ்சவன் மாதேவியிடம் மட்டும் சொல்ல சொல்லி இருக்கிறார். குறிப்பாய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடமும் உங்களிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாராம். ஏன்? காரணம் ஏதேனும் உண்டா? உண்டு. உங்களிடம் சொன்னால் நீங்கள் மறு வினாடியே இதை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்து விடுவீர்களாம். உடையார் ராஜராஜ தேவர் இதை நம்பாமல் சிரித்துவிட்டு புறந்தள்ளி விடுவாராம். ஏதேனும் செய்ய முற்பட்டால் செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவாராம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை அவரிடம் எடுத்துக்கொண்டு போவதில் நியாயமில்லை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கருவூர் தேவர் என்பதால் அவரிடம் சொல்லி இதை எப்படி சமாளிப்பது என்பதை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கருவூர் தேவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதே விதமாக செய்ய ராஜேந்திரர் சித்தமாக இருக்கிறார். ஹோமம் எத்தனை நாட்களாக நடைபெறுகிறது? கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நடைபெறுகிறது. 6வது மாதம் இந்த ஹோமம் பூர்த்தியாகிவிடும் என்று சொல்கிறார்கள். அபிசாரத்தில் பலவித ஹோமங்கள் இருக்கின்றன. இவர்கள் எந்த விதமான ஹோமம் செய்கிறார்கள்? ஏதேனும் தகவல் உண்டா? அது பற்றியும் ராஜராஜி பஞ்சவன் மாதேவியிடம் பேசினாள். வரமிளகாயையும் மாமிசங்களையும் மது குடங்களையும் நடுநிசையில் ஹோம குண்டத்தில் சொரிந்து அதர்வன வேதத்தை உரத்து சொல்லி ஆடுகிறார்களாம். அப்படியா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் போல பதுமை செய்து வைத்திருக்கிறார்களாமா? இல்லை, அப்படி ஒரு தகவலை ராஜராஜி சொல்லவில்லை. சரி, இதற்கு பஞ்சவன் மாதேவி என்ன சொன்னார்? எந்த பதிலும் சொல்லவில்லை. இதை கேட்டதும் நான் திடுக்கிட்டு சரிந்து விட்டேன். என்னை தேடுவதற்காக மூங்கில் கழியை உருவி 4 பக்கமும் வீசி எறிந்தார். என் மீது படாதவாறு நான் உட்கார்ந்தபடி எதிர் திசைக்கு போய்விட்டேன். அவர் தனக்கு பின்பக்கம் ஆள் இருப்பார் என்று நம்பிக்கொண்டு இடம் மாற்றி உள்ளே போய்விட்டார். இன்னும் அமைதியாக இருந்து விஷயங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஒரு ஒற்றன் தான் அறியும் செய்தியை பற்றி திடுக்கிடுதல் கூடாது. அதிர்ச்சியை வெளிக்காட்டி கொள்ளல் கூடாது. உனக்கு நல்ல பழக்கங்கள் பயிற்சிகள் இருந்தும் முக்கியமான நேரத்தில் சரிவர செய்ய முடியாமல் போகிறது. அடிக்கடி இம்மாதிரி விஷயங்களில் உன்னை நீ ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். வெறும் அந்தணனாகவே நீ உலவி வருகிறாய். முக்கியமான நேரத்தில் உன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாய். அதனால் செய்தியின் தொடர்ச்சி பளிச்சென்று அருந்துவிட்டது பார். மென்மையாக ஆதிகேசவனை பிரம்மராயர் கடிந்து கொண்டார். ஆதிகேசவன் பதில் பேசாதிருந்தார். ஆதிகேசவனுக்கு நேர் பின்னே குமுதினி சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். வேண்டுமானால் நான் உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு பஞ்சவன் மாதேவியை போய் பார்த்து வரட்டுமா? குமுதினி கேட்டாள். செய்யலாம். உடனே செய்தால் அவருக்கு சந்தேகம் உண்டாகும்.
வேறு ஏதேனும் சரியான காரணம் கண்டுபிடிக்கலாம். அந்த ஓலை மதுராந்தகருடைய ஓலைதான் என்பது ராஜேந்திரருக்கு எப்படி தெரியும்? ஓலை கொடுக்கப்பட்டதா? பிரம்மராயர் ஆதிகேசவன் பக்கம் திரும்பி கேட்டார். இல்லை, ஓலை கொடுக்கப்படவில்லை. ஓலையின் பிரதியும் கொடுக்கப்படவில்லை. ஓலையில் உள்ள விஷயங்கள் மட்டுமே சொல்லப்பட்டன. ஆதிகேசவன் சொன்னார். எந்த இடத்தில் அபிசார ஹோமம் நடக்கிறது என்று சொன்னாய்? கொல்லிமலையில். சரி, இது சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் மாளிகைக்கு போன உடனேயே மேல் தளத்திற்கு போய் அறைக்குள் நுழைந்து விட்டார். இதை என் கண்ணால் பார்த்தேன். அலுப்பாக இருக்கிறது என்று பஞ்சவன் மாதேவியிடம் சொன்னார். நடுநிசி வரைக்கும் உழைத்திருக்கும் மன்னருக்கு அலுப்பாகத்தான் இருக்கும். மற்றபடி மன்னரிடம் வேறு ஏதேனும் மாற்றம் உண்டா? எதுவும் இல்லை. மன்னர் கம்பீரமாக தெளிவாக இருக்கிறார். நல்லது. ராஜராஜி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ராஜராஜியும் உறங்க போய்விட்டாள். பஞ்சவன் மாதேவி உறங்கிவிட்டாரா? அவர் அரண்மனையின் மேல் தளத்திற்கு போய் அரசர் இருக்கின்ற அறைக்குள் நுழைவதையும் பார்த்துவிட்டுதான் வந்தேன். நல்லது, சகலரும் ஓய்வெடுக்கட்டும். நாம் கிளம்புவோம். பிரம்மராயர் அவசரமாக எங்கோ கிளம்புவதற்கு ஆயத்தமானார். ஆதிகேசவன் குழப்பமானார்.